மக்களே எல்லாருக்கும் வணக்கம். சரி, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லிட்டோன்னா இப்ப நம்ம கதறோம்னு சொல்லி வேற சொல்லிடுவாங்க. அவங்க பண்ற அட்டூழியங்கள்லாம் தாங்கவே முடியல. என்னென்னலாம் பண்ணிருக்காங்க நீங்க எல்லாமே பாத்துக்கிறீங்க இல்லையா? இந்த அட்டூழியங்கள்ல ரொம்ப மிகவும் ஒரு மோசமான ஒரு அட்டூழியத்தை இந்த டிவிக்கில இருக்கவங்க பண்ணிருக்காங்க. பேட்டையில் நாம் தமிழர் கட்சியின் கொடியை அறுத்து காலால் மிதித்து அவமதித்ததாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் புவனகிரி தொகுதி வேட்பாளர் சுமதி சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் வெளியிட்ட எத்தனையோ கட்சிகள்லாம் பாத்துட்டு போங்க சரியா. இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறோம் சரியா. இப்ப எடப்பாடி ஐயா இருக்காருன்னா அவர் ஸ்டாலின் ஐயா திட்டிருக்காரு பண்ணிருக்காரு. அவங்க மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க. இப்ப சீமான் அண்ணா இருக்காருன்னா விஜய் பேசியிருக்காங்க. எல்லாருமே எல்லாத்த பத்தியுமே பேசியிருக்காங்க சரியா. ஆனா ஒரு அரசியல்னு வர்றப்ப அப்படிதான் எதிர்கருத்துக்கள் வைக்கதான் வேணும். அப்படிதான் சொல்லிதான் ஓட்டு கேட்க முடியும். இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஆனா யாராச்சும் நீங்க பாத்திருக்கீங்களா? இப்ப எடப்பாடி அவருடைய ஏடிஎம்கே கூடிய டிஎம்கே காரங்க ஏதாச்சும் அவமானப்படுத்தினதையும் இல்ல டிஎம்கே கூடிய ஏடிஎம்கே காரங்க அவமானப்படுத்தினதையும் இல்ல என்டிகேல இருக்கவங்க டிவிகே கூடிய ஆக்சுவலா என்டிகேல இருப்பவங்க விஜய் நிறைய தாக்கு பேசியிருக்காங்கதான். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க இந்த மாதிரி கொடியை இது பண்றதெல்லாம் எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? இது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான ஒரு செயல். உனக்கு பிடிக்குது பிடிக்கல, நீ என்ன பண்ணணும்? உனக்கு உன் தலைவர் உசத்தினா ஒசத்திதான், நீ வச்சுக்கோ உன் தலைவரை சரியா. போ உருளு, அப்படியே அவதாரம் எடு, இல்லைன்னா அப்படியே போயிட்டு அவர் வீட்டுக்கிட்ட போட்டு இங்கிட்டு உருளு பெறலு அங்க பிரதர்ஷனம் செய்யு. யாராச்சும் வேண்டாம்னு உன்னை புடிச்சு வச்சிருக்காங்களா? இல்லன்னா ஒரு மாடியில இருந்து குதி, என்ன கர்மத்தையும் பண்ணி தொலைய. அதை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய கொடியை ஏன்பா தம்பி வைக்கிற? உனக்கு எல்லாம் எவ்வளவு திமிர் இருக்கணும்? உனக்கு இஷ்டம் நீ சட்டையை பிடிச்சிட்டு கிழிச்சுக்கிட்டு தெரிய இல்ல வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சோறு சாப்பிட மட்டும் தெரியுது இல்ல. வாயெல்லாம் மட்டும் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு 2K கிட்ஸுக்கெல்லாம் எப்படி தெரியுது இல்ல? உங்களுக்கு எல்லாம் என்னன்னா வீட்டுல இருக்க அப்பா அம்மா எல்லாம் சொகுசா எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் தெரியறதே கிடையாது. அது என்ன கொடியை அவமானப்படுத்துறது? இந்த மாதிரி எதுங்களையுமே கண்டிக்காம விட்டதுனாலதான் இந்த தற்கொலைன்னு சொன்னா எங்களுக்கு கோவம் வேற எப்படி ஒரு படித்த முட்டாள்கள்லாம் இருக்காங்க, படிச்சிருக்காங்க, படிச்ச அறிவெல்லாம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க பாருங்க. கூடிய சீக்கிரம் ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வேர்ஸ்டான ஒரு மனிதர்கள் பாருங்கள். அவங்க எல்லாம் முளைச்சு மூணல விடல. நீங்க அந்த பையனுக்கு கால மிதிக்கிற கொடிய புலிக்கொடியோட வேல்யூ உனக்கு தெரியுமா? அந்த புலிக்கொடி எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? உங்க தலைவர் மாதிரி சினிமால இருந்துட்டு சும்மா அங்க காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா? காப்பி கட் பண்ணாங்களா? அந்த கொடியோட மதிப்பு தெரியுமா? எத்தனை பேர் அந்த கட்சி எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏனோ தானே உங்க தலைவர் மாதிரி ஆரம்பிச்சது நினைச்சியா? ஈழத்தமிழர்கள் செத்து போனதை பொறுக்க முடியாம தாங்க முடியாம உருவான ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. எத்தனை நாள் ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு தெரியுமா அந்த மனுஷன்? அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? சும்மா உட்காந்துக்கிட்டு கஞ்சாக்கும் குடிக்கும் அடிமையாகிட்டு படிக்க போக சொன்னா படிக்காம பொறுக்கிக்கிட்டு தெரியும். உங்களுக்கு எல்லாம் அதோட வேல்யூ என்ன தெரியும்? படிக்கிறவா நீங்க எல்லாம் போறீங்க, பொறுக்கிட்டு இருக்கதானே போறீங்க. அப்படி இருக்கிறப்ப கொடியோட அருமை என்ன தெரியும்? போப்பா இப்ப மிதிச்சல்ல, அந்த கொடியை மிதிச்சதுக்கு நீங்க கூடிய சீக்கிரம் அனுப்பிப்பீங்க, பிச்சை எடுப்பீங்க. தமிழ்நாட்டுல நான் ஜோஷத்துல பாத்துக்கிட்டே எழுதி தரேன் நான் சரியா. எடுக்கதான் போறீங்க பிச்சை. அப்ப தெரியும் அந்த கொடியோட அருமை என்னன்னு தெரியும்.